ஸோ மக்களே ஒரு பரபரப்பான ஒரு அப்டேட்ஸ் உங்களுக்கு தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன அப்டேட்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாத்துக்கும் இப்போ தெரிஞ்ச விஷயம் தான் அல்லு அர்ஜுன் அட்லி இந்த கோம்போவில் வர படம் தான் ராக்கா. சோ இந்த படத்துல வந்து சாய் அபியங்கர் தான் இசையமைக்கிறாரு. சோ அதை தொடர்ந்து இந்த படத்துல பார்த்தோம்னா தீபிகா படுகோன், அனுஷ்கா சர்மா, மிருனால் தாக்கூர், இப்படி பல பேர் இந்த ஹீரோயின்ஸ் வந்து இந்த படத்துல இருக்காங்க. இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் பத்தி நான் பார்க்க கூட இல்ல. என்ன மாதிரி நீ பார்க்கல? ஆனா மக்களுக்கு வந்து இந்த அப்டேட் வந்து ஆல்ரெடி தெரியும். என்னடா இவன் பழைய அப்டேட்டே கொடுத்திருக்கானே, ரொம்ப லேட்டா வந்து சொல்றானே மக்கள் யோசிக்கலாம். ஆனா இந்த படத்துல ஒரு புது அப்டேட் ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா இந்த படத்துல வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்றதுக்காக ஒரு சூப்பர் ஸ்டார் இந்த படத்துல வந்து வராரு கெஸ்ட் ரோல் பண்றதுக்கு. யாரு அட்லீன்னு சொல்லணும்னு நீங்க யோசிச்சிருக்கணும்ல. கண்டிப்பா நான் ஆல்ரெடி புடிச்சிட்டேன். மக்களுக்கு நீங்க தானே நியூஸ் கொண்டு தர்றீங்க. வாயால சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். சரி. சோ மக்களே ஷாருக் கான் வந்து இந்த படத்துல வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்றதுக்கு இருக்கிறாரு. சோ இந்த டியூரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கம்மியான டியூரேஷன் தான். ஆனா இந்த சீன் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமா வரணும்னு சொல்லி படக்குழு வந்து ரொம்பவே முயற்சிக்கு. சோ நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஜெயிலர் 2 படத்துல வந்து ஷாருக் கான் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்றதா இருந்துச்சு. ஆனா அவரால் அந்த சீன் வந்து பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஏன்னு பார்த்தோம்னா ஷாருக் கான் வந்து கிங் பட ஷூட்டிங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த கெட்டப்போட இந்த படத்துல அவரால் கேமியோ பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு.